விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு வழக்கறிஞர் விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் சமூக பாதுகாப்பு சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கார். அந்த சங்கத்துடைய நோக்கம் கொள்கை என்னன்னா, இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பிசிஆர் சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் அமுலில் இருக்குது. அது என்ன சட்டம்னா, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அவங்களுடைய மக்களை யாராவது அவங்கள தவறாகவோ, அவங்க குடும்பத்தை பற்றி யாராவது தவறாக பேசினாலோ, இல்லை அவங்க சமூகத்தை பற்றி யாராவது இழிவாக பேசினாலோ, அவங்க அது சம்மந்தப்பட்டவங்க காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அது யார் அந்த மாதிரி அவங்க மேலே ஒரு பழி சுமத்துறாங்களோ அவங்க மேலே ஒரு பிசிஆர் சட்டம் போடுவாங்க. இது நடைமுறையில் இருக்குது. ஆனால் இப்போ இந்த பிசிஆர் சட்டம் என்ன பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா, அதாவது ஒருத்தனை பிடிக்கலைன்னா உடனே அவன் மேலே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இவன் என்னை எப்படி பேசினான் அப்படி பேசினான் அப்படின்னு. காவல்துறையும் அதை அவனை கூட்டு விசாரிக்காமல் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அவன் மேலே உடனே ஒரு பிசிஆர் கேஸை போட்டுறாங்க. அதாவது நிரபராதி மேலே ஒரு பிசிஆர் கேஸு போட்டு அவன் மேலே ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. ஆனால் இதில் என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் நிறைய இடங்களில் இந்த பிசிஆர் சட்டங்கள் தவறான வழியில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம சொன்ன மாதிரி தான் அது இந்த மாதிரி ஒரு சட்டத்தில் சிக்கிறவங்களை, அதாவது உண்மையிலே எதுவுமே இல்லாத ஒரு நபர் மீது இந்த பிசிஆர் சட்டம் பதிவு போடும்போது அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த சமூக பாதுகாப்பு சங்கத்தை திண்டிவனத்தை சேர்ந்த வழக்கறிஞர் விஜயகுமார் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த சங்கம் ஓரளவு தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக அவங்க பரப்பிட்டு இருக்காங்க. இந்த சங்கத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அந்த சங்கத்தில் இருக்காங்க. குறிப்பிட்டு இவங்க ஜாதிக்கு மட்டும்தான் அந்த சங்கம் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே இந்த சங்கத்தில் இருக்கிறாங்க. தமிழகத்தில் இந்த மாதிரி பிசிஆர் கேஸ் போட்டு தவறான வழியில் பிசிஆர் கேஸ் போடப்பட்டிருந்தா இதை கேள்விப்பட்டாங்கன்னா இந்த சமூக பாதுகாப்பு சங்கம் அவங்களுக்கு உதவுவதற்காக தயாராக இருக்கிறாங்க. அதனால் அட்வொகேட் விஜயகுமார் இந்த தொடங்கியிருக்க சங்கம் ஒரு அருமையான ஒரு முயற்சி. இது தமிழகத்துக்கு கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை இந்த சங்கம் எடுக்கணும். இதனால் பாதிக்கப்படக்கூடிய நிறைய நிரபராதிகள் இதிலிருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக அந்த நோக்கத்தில் ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலே விஜயகுமாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் இந்த சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களையும் கண்டிப்பாக நம்ம தெரிவிச்சே ஆகணும். விஜயகுமார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் முயற்சி வெற்றியடைய நாங்கள் வாழ்த்துகிறோம்.